गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। மகா தபஸ்வியான சுக்கராச்சாரியார் இப்படி இந்த இடத்துலலாம் பொய் சொல்லலாம், நீ சொல்லு தப்பு இல்லை அப்படின்றது போல போன அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார். இது சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டு மேல மகாபலி அதுக்கு பதில் சொல்ற, குருநாதா சுவாமின்னு நீங்க இந்த இடத்துலலாம் பொய் சொல்லக்கூடாது, இந்த இடத்துலலாம் பொய் சொன்னா தப்பு இல்லை, இந்த இடத்துல பொய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பொய்க்கு ஒரு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொன்னேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, சாட்சாத் பிரகலாத சுவாமியோட பேரனா இருந்து கொண்டு பிராமணாலே தெய்வமா நினைச்சுன்னு பிராமணர்கள் கேட்டது எல்லாத்தையும் தன் உயிரை கூட தியாகம் பண்ண விரோச்சனுடைய புத்திரனாக வைரோச்சனியா இருந்து கொண்டு இப்பொழுது ஒரு பிராமணன், அந்த பிராமணன்ட்ட நான் தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய தப்போன்னு எனக்கு தோன்றது. பூமி தேவி என்ன சொல்லியிருக்கா, எவ்வளோ பாரத்தை வச்சாலும் நான் தாங்குவேன், ஆனா பொய் சொன்னா மாத்திரம் எனக்கு தாங்க முடியாதுன்னு பூமி தேவி சொல்லியிருக்காளே. அப்போ பொய்ன்றது எவ்வளோ பெரிய அதர்மமாக இருந்திருக்கு. இவ்வளோ தாங்கக்கூடிய பூமி தேவியே முடியலன்னு சொல்றா. நீங்க சொன்னேன் இப்போ இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அந்த தர்மம், இந்த தப்பு பண்ணாத, இதனால நீ நரகத்துக்கு போவே, இந்த தண்டனையெல்லாம் அனுபவிப்பேன்னு நீ சொல்றியே. என்னை பொறுத்தவரை ஒரு பிராமணன் அவனுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது தான் பெரிய தப்பு, அதுதான் பெரிய நரகம் கிடைக்கும். இப்போ இந்த பிராமணனுக்கு வந்த பிராமணனுக்கு நான் சர்வஸ்வமும் தானம் பண்ணதுனால ஒரு தர்மத்துக்காக தான் மொத்த சொத்தையும் நான் இழக்க போறேன். அப்பொழுது நிச்சயமாக தர்மசாஸ்திர பிரகாரம் எனக்கு நரகம் கிடையாதுன்னு உறுதியாக சுக்கராச்சாரிய கிட்ட மகாபலி சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு உண்மை சொன்னதுனால என் சொத்து போறது, எனக்கு நிம்மதி போறது, என்னுடைய சர்வ சுகங்களும் போறது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, இப்போ ஏற்பட்ட ஒரு பிராமணனை உட்காத்தி வச்சு அவருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறதா என்னை பொறுத்தவரையும் பெரிய மன கஷ்டம், பெரிய கிளேசமாக எனக்கு தோன்றது. அப்பேற்பட்ட இவருக்கு நான் கொடுக்க தான் கொடுப்பேன் அப்படின்னு மகாபலி சொல்றார். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு என்னைக்கோ ஒரு நாள் பணம் போகதானே போறது, ஒரு 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 விவேகி மாதிரி பேசுற. என்னைக்கோ ஒரு நாள் பணம் போகதானே போறது. ஒன்று நம்மளை விட்டு அந்த பணம் போயிடும், இல்லை அந்த பணத்தை விட்டு நாம போக போறோம், இதுதான உண்மை. அப்போ ஏற்பட்ட அத்தனை பணமும் ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்தேன்னா அதை விட சந்தோஷப்படுறதுக்கு என் விஷயத்துல எனக்கு பார்த்தா அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே கிடையாது. அத்தனைத்தையும் ஒரு பிராமணனுக்கு கொடுத்தேன்னு பரம சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் குடும்பத்துல வந்த எங்க அப்பா, என் பிதாமகர் எல்லோரும் அப்படி பார்த்துருக்கா, பிராமணா பிராமணா பிராமணான்னு அவ வேதத்தையும் அவள்கிட்ட இருக்கிற நற்குணங்களையும் லோகக்ஷேமார்த்தம் அவள் வாழ்வதை பார்த்து அவளுக்கு தாசானுதாசனாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட இவாளுடைய அனுகிரகத்தில் நான் சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு பிராமண விசுவாசம். இது நம்ம சாதாரணமா இந்த வாமனாவதாரம் சொல்லும் போதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் இவ்வளோ ஆழ்ந்து பார்க்க முடியாது. இந்த மகாபலியினுடைய அந்த பிராமண விசுவாசம், அந்த வேதத்து மேல உள்ள கௌரவம் பார்த்தா அத்தியாச்சரியமா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பிராமணருக்கு நான் கொடுக்குறேன்னு ஒத்துட்டேன், என் சொத்து போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்க கொடுத்தது தான், இதனால எந்த நரக்கமும் எனக்கு வராது, நான் பண்றது தர்மம் தான் எனக்கு தெரியும், அதனால இவருக்கு கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். நீர் பொய் சொல்லுன்னு சொல்றேன், பொய் சொல்றதை விட ஒரு ஆபத்து உண்டா இந்த உலகத்துல, பொய் சொல்றது தான் ஆபத்து, அதனால தானம் கொடுக்க தான் போறேன், அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ நிச்சயமாக சுக்கராச்சாரியிட்ட மகாபலி சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க என்ன சொத்து தானே நான் இழக்க போறேன், சொத்து இழந்தா இழந்துட்டு போறது. சில பேர் கொடுத்த வாக்குக்காக தன் உயிரையே கொடுத்துருக்கா. சொத்து தான் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டா சம்பாதிச்சிடலாம், அவளுடைய தியாகம்லாம் பார்க்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை, அதனால தன் கொடுத்த வாக்குக்காக உயிரையே கொடுத்து காப்பாத்தினவாள்லாம் எத்தனையோ மகான்கள் இருக்கா, அதனால என் சொத்து தான் போக போறது, இதனால என் சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் தானம் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றார் மகாபலி. ஒரு போர்க்களத்துல ஒரு வீரன் முன் வைக்க கால் பின் வைக்காதபடிக்கு சண்டை போட்டு உயிர் போறது, அதுல அவன் உயிர் தான் போறதே தவிர அவன் புகழ் எப்பயுமே இருக்கு. அதே போல அதுதான் சாஸ்வதமானது. அதே போல இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்குதுன்னா அது தப்பு. ஒரு கால் கொடுத்து என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா கொடுத்தேன்ற ஒரு சந்தோஷம், கொடுத்தேன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கே, அது இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் இருக்கும், அதனால நான் கண்டிப்பா கொடுக்க தான் போறேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உலகத்துல மேல சொல்றாரு அவர் மகாபலி, தானம் கொடுக்கணும்னு முதல்ல தோணவே தோணாது, தானம் வாங்கிக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். இதுதான் உலகம்.
பணம் எடுத்து கொடுத்துருவாளா, பொருள் எடுத்து கொடுத்துருவாளா, தானம் கொடுக்கலான்னு ஆரம்பிப்பா. அப்புறம் இது மாத்திரம் வச்சுப்போம், இது மாத்திரம் வச்சுப்போம்னு தானம் கொடுக்குற ஐட்டத்தை விட ஒதுக்குற ஐட்டம் நிறைய ஆயிடும். இதுதான் உலகத்துல பகவன் மாய. ஆனாலும் எனக்கு இப்போ எங்க பெரியவாலாம் பண்ண புண்ணியம், சுவாமி அனுகிரகத்தினால இப்படி தானம் பண்ணணும்னு தோன்றது. இப்படி நான் மனஸ்பூர்த்தியாக தானம் பண்ணும்போது தடுக்காதீங்க சுவாமி, நான் கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன், என்னால பொய்யும் சொல்ல முடியாது. அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் முக்கியமா ஒரு சத்மாத்திரம். இவரை மாதிரி ஒரு தபஸ்வி கிடைப்பாரா? திருப்பி தேனாலும் கிடைக்குமா? அந்த சத்பாத்திரத்துக்கு கொடுத்தா எவ்வளோ க்ஷேமம். நான் கொடுக்குற இந்த தானமானது என்ன அது காப்பாத்தும்ன்ற அந்த ஒரு திருட நம்பிக்கை. அதுதான் பின்னாடி மகாபலி அத்தியுதமாக காப்பாற்ற போறது. தர்மத்துல உள்ள அந்த ஒரு நிஷ்ட திருடம், சத்தியத்துல உள்ள நிஷ்ட திருடம், இதுதான் பகவானுக்கு பிடிச்சி பின்னாடி காப்பாற்ற போறார். அதனால என் சர்வ சொத்தும் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், நான் மேல தானம் பண்ணதான் போறேன் அப்படின்ட்டார் சுக்கராச்சாரி கிட்ட. இத்தனையும் சொல்லிட்டு சுக்கராச்சாரி கிட்ட சொல்றாராம், எனக்கு என்ன கஷ்டம் வந்தா எனக்கு என்ன கவலை, என்னுடைய குருநாதனா இருந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்து நீங்க நடத்தி வைக்கிறீங்களோ, அப்படி ஏதாவது கஷ்டம் வந்தா நீங்க பார்த்துப்பேல்னு அந்த சுக்கராச்சாரியை சமாதானப்படுத்தி பேசுறார். அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியே ஆச்சரியம் படுவது போல அத்தியுதமாக மகாபலி பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இப்ப நம்ம யாகம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி யாகம்னா இது ஒரு அஸ்வமேத யாகம், இதுக்கு எத்தனை செலவு, எவ்வளோ பேர் இதுக்கு மெனக்கட வேண்டியிருக்கு, எத்தனை சாமகிரிகள் நம்ம இந்த யாகத்தில் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். ரிக்வேதத்தினால கூப்பிட்டு, யஜுர்வேதத்தினால ஹவிர்பாகத்தை கொடுத்து, சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி, அவர்கள் பசி பட்னியோட நாட்கள் கணக்காக தூங்காம டின்னாக எடுத்து நெய்யை இப்படி ஆகுதி கொடுத்துன்னு மந்திரத்தை சொல்லிட்டு இந்த புகையில கஷ்டப்படுறது எதுக்காக? அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே. சங்கல்பத்தில் என்ன சொல்றோம்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், நாராயண பிரீத்தியர்த்தம், யக்ஞேன யக்ஷேன்னு இப்படி தானே சொல்றோம். இந்த சோம யாகம் பண்றேன், அந்த யாகம் பண்றேன், அஸ்வமேத யாகம் பண்றேன்னு. அப்பேற்பட்ட பிரபுவை சந்தோஷகரம் பிரீத்திகரமாக இந்த யாகத்தை பார்க்கறதுக்கு, இந்த யாச்சகம் வாங்கிக்கிறதுக்கு அந்த வைகுண்டவாசியே வந்திருக்காருன்னா இதை விட ஒரு சந்தோஷப்படுறதுக்கு உண்டா இந்த உலகத்துல? எப்பேற்பட்ட பிரபு என்ன தேடி வந்திருக்கார். நான் என்ன நினைச்சிட்டேன், ஒரு பிராமணர் அவருக்கு கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு நான் இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் சொன்னது பொய்யாகணும், நீங்க சொன்னது சத்தியமாகணும். ஏன்னா எந்த பிரபுவை சந்தோஷப்படுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவர் சந்தோஷப்படுறாரா இல்லையா, ஏதோ இந்த மாதிரி 4 மகான்கள் வந்தா சரி அவர் ஏத்துண்டார்னு சொல்லிட்டு நம்ம நாம சமாதானப்படுத்திக்கிறோம். அப்படி அவர் மகான் வந்தார்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் மகான்ல வைகுண்டவாசின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு எவ்வளோ திருப்திகரமா இருக்கு தெரியுமோ. அப்பேற்பட்ட வைகுண்டவாசி என் வீட்டுக்கு எங்கிட்ட யாச்சகம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதே வைகுண்டவாசி என்னை யுத்தத்துல சந்திச்சார்னா நான் அப்ப அந்த சமயத்துல க்ஷாத்திர தர்மம், அந்த சண்டை போடுற தர்மத்தை எடுத்து சண்டை போட்டிருப்பேன். ஆனால் இப்ப அவர் பிராமண ரூபத்துல யாச்சகம் கேட்கும் போது என்னால அவர் கூட சண்டை போட முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னது சத்தியமாகணும். நான் நினைச்சிட்டு இருக்கேன்ல பிராமணன், அது பொய்யாகணும். நீங்க பகவான்னு சொன்னேலே அவர் மகாவிஷ்ணுவா இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம். இதனால என் சொத்து போனாலும் சரி, எது போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் கவலைப்படல, அந்த பிரபு என்னை பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் மேல தானம் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி கடைசியா சொல்லி முடிச்சார். இத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சுக்கராச்சாரி மேல அந்த மகாபலியை பார்த்து பேசுறார். இவ்வளோ சொல்லி கொடுத்தும் உனக்கு புத்தி வரமாட்டேங்கிறது பாத்தியா? நான் தானே உனக்கு இத்தனையும் பண்ணி கொடுத்தேன், இத்தனை சௌக்கியத்துக்கும் காரணம் நான் தானே இருந்தேன். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் இத்தனை ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து நீ சௌக்கியமா இருக்கணும் தானே நான் உங்ககிட்ட பேசுறேன். இத்தனை சொல்லி கொடுத்தும் நான் அந்த மகாவிஷ்ணுக்கு கொடுப்பேன்னு நீ இப்படி சொல்றியோன்னோ. அதனால உண்மையாவே அந்த மகாவிஷ்ணு ஜெயிக்கணும், நீ தோத்து போகணும், நீ சம்பதை எல்லாம் உன்கிட்ட தேவர்களுக்கு போகணும் அப்படின்றது போல சுக்கராச்சாரி சாபமே கொடுத்துட்டார் மகாபலிக்கு. மகாபலி எந்த கவலையும் படலையா. அவர் தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு இதுதான் நடக்க போறது அப்படின்னு. இவர் புதுசா சொன்னதுனால என்ன நடக்க போறதுன்னு மகாபலி கவலையே படலை. ஆனா இது என்னன்னா, இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த மாதிரி சுக்கராச்சாரி சபிக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க. அவர் அழகா தோல் எல்லாம் இந்த மான் தோல் போட்டு இருக்காராம், தன்னுடைய தோள்பட்டையில மான் தோல் போட்டுனாரு. இது உத்தம பிரம்மச்சாரியோட லட்சணம். பிரம்மச்சாரி ஜபம் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பொதுவாக எல்லாருமே ஜபம் பண்ணும்போது வஸ்திரத்துக்குள்ள வச்சிருந்தா ஜபம் பண்ணும் கையை. அப்படி அந்த மான் தோலுக்குள்ள வச்சு ஜபம் பண்ணா விசேஷமா. இந்த வாமனரும் அப்பப்ப இந்த ஜபமாலையை வச்சுன்னு மான் தோலுக்குள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்கார். நாம காயத்ரி ஜபம் பண்றோம், அதை பண்றோம், இந்த பகவானை குறித்து ஜபம் பண்றோம். இவர் வைகுண்டவாசி யார் என்ன ஜபம் பண்றார் அப்படின்னு பெரியவாள்லாம் வேடிக்கையா சொல்லும்போது அந்த மான் தோலுக்குள்ள அந்த ஜபமாலையை வச்சுட்டு சுக்கராச்சாரி சபிக்கணும் சுக்கராச்சாரி சபிக்கணும்னு இவர் உருட்டின்னு இருக்காராம் மாலையை.
ஏன் சுக்ராச்சாரி சபிக்கணும்னு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஏன்னா அந்த சொத்துக்கு அத்தாரிட்டி சுக்ராச்சாரி. ஏன்னா அவருடைய அனுகிரகத்துல தான் வந்தது. இத்தனையும் இவன் கொடுத்துட்டு, அப்பா இதெல்லாம் இல்லை, இது என்னுடைய விஸ்வஜித்தனை யாகம் பண்ணி வச்சேன், அதனால என்னுடைய யாகத்தினால வந்த பிக்ஷ சொத்து இது, இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா ரைட்ஸ் கேட்க முடியாது. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். அப்புறம் இதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் இது உண்டா எந்தான்னு பேசிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அதனால அவரே நீ ஒன்ட்டு ராஜ்யம் போக கடவுதுன்னு செபிச்சிட்டார்னா நம்ம தைரியமா நம்ம காரியத்தை பின்னாடி பார்க்கலான்னு பகவான் உள்ளுக்குள்ள மான்தோல்ல இந்த ஜபமாலையை வச்சுட்டு சுக்கராச்சாரி சபிக்கணும் 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 சபிக்கணும்னு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். என்னன்னா இந்த மகாபலிக்கு இந்த தானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எத்தனையும் சேர்ந்து அந்த மகாபலியை பொய் சொல்லாத வேகத்தை காப்பாத்துறதான். இந்த சுக்கராச்சாரியோட சாபம், பகவானுடைய ஜபம் எல்லாம் சேர்ந்து இந்த மகாபலிய உண்மையை பேச வைக்கிறது. இதுவும் கவச்சம் மாதிரி காப்பாத்துறது. இப்படி சுக்கராச்சாரி சபிச்சுட்டார், உன்னுடைய அத்தனை சொத்தும் உன்னுடைய தேவர்கள்கிட்ட போக கடவுது, மகாவிஷ்ணு வஞ்சகனா வாங்கிக்க கடவுது அப்படின்றது போல சபிச்சுட்டார் சுக்கராச்சாரி. சுக்கராச்சாரி இப்படி சாபம் கொடுத்த உடனே அதெல்லாம் கண்டுக்கல மகாபலி. என்ன இட போறது, சொத்து தானே போக போறது, நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுனால ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னு சுக்கராச்சாரியர்கிட்ட என்ன சொல்லியிருந்தார், நீங்க சொன்னது சத்தியமாகணும், நான் சொன்னது பொய்யாகணும்னு. இப்ப சுக்கராச்சாரியே சொன்னதுனால இவர் மகாவிஷ்ணுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். பொதுவா நம்ம மாத்துக்கு வரவா பிராமணால நாம தெய்வமா பார்க்கறது நம்மளுடைய திருஷ்டி. இந்த மாதிரி சோமவாரத்து அன்னைக்கு வந்தான்னா சாட்சாத் பரமேஸ்வரனே வந்தார்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் சுரூபாக ஆகாரம் போட்டு சம்பாவனை இதெல்லாம் கொடுத்து அனுப்புவா. அது மங்களவாரத்து அன்னைக்கு வந்தால் முருகனாக பார்க்கறது, புதவாரம் அன்னைக்கு வந்தால் ராமச்சந்திரமூர்த்தியாக பார்க்கறது, குருவாரத்து அன்னைக்கு வந்தால் சாட்சாத் குருவாகவே பார்க்கறது, சுக்கரவாரத்து அன்னைக்கு யாராவது ஒரு ஸ்திரீ வந்தான்னா அம்பாலாக பார்க்கறது, சனிவாரத்து அன்னைக்கு வந்தான்னா திருப்பதி பெருமாளாக பார்க்கறது, அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்தான்னா சூரிய பகவான் நாராயணன் இப்படிலாம் பார்க்கறதுன்றது. அப்படி சோமவாரத்துக்கு அன்னைக்கு அந்த பிராமணனை பரமேஸ்வராய பிராமணாய துப்பியமகம் சம்பிரததே அப்படின்னு பரமேஸ்வரன் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தானே மந்திரம் சொல்லணும். இது சாதாரணமாக இருந்தா. இங்க மகாபலி விஷயத்துல என்னாச்சுன்னா அவர் நினைச்சார் ஒன்னும், இந்த பிராமணன்னு நான் நினைச்சது தப்பாகணும், மகாவிஷ்ணுன்னு நீங்க சொன்னது சத்தியமாகணும்னு அவர் தெரிஞ்சுட்டாரோ. இப்போ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய பிராமணாயன்னு சொல்லாதபடிக்கு பிராமணஸ்வரூபாய மகாவிஷ்ணவே துப்பியமகம் சம்பிரததே அப்படின்னு பிராமண ரூபத்துல இருக்கிற மகாவிஷ்ணுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு இப்படி ஜலம் விடணும்னு வரார். அங்கேருந்து விந்தியாவலி தடுத்துட்டார். இப்போ சுக்கராச்சாரி தடுத்தார், மேலே ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணதான் பண்ணுவேன்னு பண்ணிட்டார். ஆனால் இப்போ விந்தியாவலி தடுத்தான்னா பண்ணக்கூடாது. தர்மசாஸ்திரம் என்ன, தர்ம பத்னின்னு பேரு. உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் உண்டோ 50% அவளுக்கும் ரைட்ஸ் உண்டு. அவள் ஓகே சொல்லி டிக் போட்டாதான் நீ தர்மம் பண்ணலாம், அதுதான் செல்லும். அதனால தர்மபத்னியா வேணும் சத்தியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றது எதுக்கு? பரஸ்பரம் 2 பேருக்கும் அந்த சொத்துலையும் அந்த இதுலையும் அதிகாரம் உண்டு. இப்போ சுக்கராச்சாரி தடுத்ததுனால கொடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விந்தியாவலி இப்படி தடுத்த உடனே மகாபலிக்கு கொஞ்சம் பயம் வருவது போல வந்தது. விந்தியாவலியும் பரமசாத்வி. என்னன்னா இப்படி பண்றேன், இப்படிலாம் அவசரப்பட்டு தானம் கொடுக்கலாமா? நம்ம பொதுவாக எப்படி தானம் பண்ணுவோம்? அவளை உட்காந்து வச்சு உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்து வச்சு அர்க்கியபாத்திய ஆச்சமணி எல்லாம் கொடுத்து பாதத்தை எல்லாம் அலம்பி அதை புரோக்ஷனம் பண்ணிட்டு நான் ஜலம் விட்டு நீங்க தானே கீழே விடுவேல் ஜலத்தை. இப்படி பண்ணாதபடிக்கு ஏதோ மனைவி இல்லாதவள் போல இடது கையால ஜலம் விட்டுட்டு இப்படி நீரே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா எல்லா புண்ணியத்தையும் நீரே எடுத்துன்னு போனீங்கன்னா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சபாத்திரத்தை பிடுங்கிக்கிறாளாம் பரமஸ்ரத்தையோட. இப்படிலாம் பண்ண வேண்டாம் அவசரப்பட்டு. அதே வாமனமூர்த்தியை திரும்பவும் உயர்ந்த ஆசனத்தில் உட்காத்தி வச்சு யதோக்தமாக அர்க்கியபாத்திய ஆச்சமனை எல்லாம் கடுத்து உபச்சாரம் பண்ணி நிவேதனங்கள்லாம் பண்ணி அந்த பாதத்தை திரும்பவும் விந்தியாவலி ஜலம் விட்டு திரும்பவும் அந்த பாதத்தை அலம்புறாராம். அந்த மகாபலிக்கு அப்படி ஒரு பாக்கியம். பிரம்மதேவனுக்கே ஒரு தடவை தான் அந்த பாக்கியம் கிடைச்சது அந்த பாதத்தை அலம்புறதுக்கு. மகாபலிக்கு 2 தடவை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த வாமனாவதாரத்தில். இதெல்லாம் இந்த 2 தடவை அலம்பினான்றதுலாம் அதை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி எப்பேற்பட்ட திருவடி, இந்த திருவடியை தானே அந்த ரிஷிகள்லாம் தேடுறா, மகாலட்சுமி தேடுறா. அந்த திருவடி சின்ன ரூபத்தை எடுத்துன்னு மகாபலி ஆத்துக்கு வந்திருக்கோன்னு. இந்த திருவடினால தானே கங்கா ஜனகமே ஆறுது. அப்பேற்பட்ட திருவடியை புனஷ்ச விந்தியாவலி ஜலம் விட அந்த திருவடி அலம்பி எல்லாரும் போக்ஷனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்து இப்ப ஏற்கனவே பிராமண ரூபத்துல இருக்கிற அந்த வாமனூர்த்திய பிராமணன்னு பாதத்தை அலம்பினார். இப்ப மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டு பூஜை பண்றார். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க.
அப்படி பூஜை பண்ணி கண்ணும் கண்ணீருமா சந்தோஷப்பட்டு எப்பேற்பட்ட பிரபு என் நாட்டுக்கு வந்திருக்காருன்னு இப்படி அவருடைய திருவடி இளம்பி தான் புரோக்ஷனம் பண்ணிட்டு விந்தியாவலிக்கு கொடுத்து அவளும் புரோக்ஷனம் பண்ணிட்டு எல்லோரும் புரோக்ஷனம் பண்ணிட்டு மேலே இப்ப தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இரண்டு கர்ப்பஸ்தம்னு இப்ப மந்திரம் சொல்லுங்கோ, நான் ஜலத்தை விடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவர் விட்டது ஆச்சரியம் இல்லை மகாபலி. அதே போல பரமஸ்ரத்தையோட விந்தியாவலியும் ஜலம் விடுறாலாம். ஒரு உத்தரணி ஜலம் விட்டு இப்ப தானம் கொடுங்கன்னு சொன்னது என்ன ஆச்சரியம்னா, பெரியவாள்லாம் சொல்லும்போது குருவாயூரப்பன் சொல்லும்போது பட்டத்திரிட்ட சொன்னாராம், அவ அன்னைக்கு விட்ட ஜலம் இன்னைக்கும் என் மனசு ஜெல்லுன்னு இருக்கு. அப்படி பரம ஸ்ரத்தையாக பரம பவித்திரமாக அந்த விந்தியாவலி விட்ட ஜலம் இன்னுமே ஜெல்லுன்னு இருக்கு எனக்குன்னு குருவாயூரப்பன் பட்டத்திரிட்ட சொன்னான்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படி பரம ஸ்ரத்தையா ஜலம் விட்டாலாம் விந்தியாவலியும். இந்த மகாபலியும் பரமஸ்ரத்தையா வாமனமூர்த்திக்கு தானத்தை கொடுக்குறார். இப்படிலாம் பரமஸ்ரத்தையா தானம் கொடுத்ததுனாலதான் அதுக்கு பல மடங்கா பின்னாடி பதில் பண்ண போறாரு. இதுதான் தர்மத்தினுடைய ஆச்சரியம். கொடுக்கும்போது சிரமமா இருக்கும், ஆனா அந்த சிரம காலத்திலையும் நம்ம தர்மம் பண்ணிட்டோம்னா பல மடங்கு சௌக்கியமா நம்மளை வச்சுக்கிறது பகவான் பார்த்துப்பார். அப்படி அப்படி அத்தியுதமாக இந்த ஒரு சரித்திரமும் அமைஞ்சிருக்கு, இவளுடைய கதையும் இருக்கு. அப்படி விந்தியாவலியும் ஜலத்தை விடுறா, இப்படி மகாபலியும் தானத்தை கொடுத்துட்டா. தெரிஞ்சுட்டே சொத்தை இழக்க போறோம், சர்வசமும் நம்ம கிட்ட போக போறதுன்னு தெரிஞ்சுட்டே இப்படி ஜலத்தை விட்டு தானத்தை கொடுத்த உடனே இந்த மாதிரி மகாபலியை ஏமாத்தி அத்தனை ராஜ்யத்தையும் வாமனமூர்த்தி இந்த மாதிரி பெற்றுக்கொள்ளும் போது அவர் மேல புஷ்பாஞ்சலி போடணும்னு மேல நல்ல காலம் வரப்போறதுன்னு சந்தோஷமாக தேவர்கள்லாம் கையில அந்த புஷ்பாரி பொழியறதுக்காக அத்தனை புஷ்பங்களையும் திவ்யமான தேவலோகத்து பாரிஜாத புஷ்பங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கா. இப்ப பகவான் மேலதானே போடணும், பகவான் மேல ஒரு பூ கூட விழலையாம், எல்லாம் மகாபலியுடைய தலையில கொட்டினார்களாம். என்னடா ஒரு தானம், எப்படி ஒரு தானம் இந்த உலகத்துல உண்டா? அவன் நினைச்சுக்கிறான், நான் தீர்மானமா பகவான் வந்து கேட்டாலும் நான் இப்படி ஒரு தானம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னையே அழிக்க போறது, என் குடும்பத்தை அழிக்க போறது, என் சொத்தை அழிக்க போறது, என் சொச்சனங்கள்லாம் கஷ்டப்பட போறா, எல்லாம் இப்படி நாசனமா போறதுன்னு தெரிஞ்சுட்டு கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்படி ஒரு தானம் பண்றானே, இந்த மாதிரி இந்த தானம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை புஷ்பத்தையும் மகாபலியினுடைய தலையில கொட்டுறார்களாம். சத்ருவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு தானம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு தேவர்கள் எல்லாம் மகாபலியுடைய தலையில புஷ்பமாரி பொழிகிறார்கள். தன் மேல வந்த அத்தனை புஷ்பத்தையும் விளக்கிண்டு பார்த்தா அந்த வாமனமூர்த்தி விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கார். அந்த வாமனமூர்த்தி பார்க்கும்போது சம்மிதானி பதாமமானி இந்த கால்கள் நாளன்னு காமிப்பாரோன்னோ, அந்த கால்கள் இப்ப பார்த்தா உலகத்தையே அளக்கும் போது அவ்வளோ பெரிய கால்களாக மாறிண்டே இருக்கு. மகாபலி புஷ்பத்தெல்லாம் விளக்கின்னு பார்த்தா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அந்த வாமனமூர்த்தி இப்படி அத்தியுதமாக விஸ்வரூபத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டார். இப்படி தன்னுடைய ஒரு அடினால இந்த பூமியை முழுக்க அளந்துட்டார். ஒரே அடி இந்த பூமி ஓம் தட்சத்தை எடுத்து அந்த பூமியை அளந்துட்டார். அப்புறம் இந்த சரீரத்தினால ஆகாயத்தையே அளந்துட்டாராம். அது பார்க்கறதுக்கு பார்த்தா ஆகாயம் முழுக்க அவர் பகவான் வியாபிச்சு இருக்கிறது போல இருக்கு. இது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியல. அப்படி விராட் ஸ்வரூபனாக பகவான் இப்படி ஆயிட்டார். அவருடைய சரீரத்துல என்னென்ன இருந்ததுன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தா சூரியன் போல இருக்கு, சுவாசத்துல வாயு, வாக்குல அக்னி, நாக்குல வருணன், மார்புல முழுக்க சப்த சமுத்திரங்களும் ஓடுறது. அவருடைய தொப்புள் பார்த்தாலே அது ஒரு பெரிய ஆகாசமா இருக்கு, இதை விட ஒரு பெரிய ஆகாசம் உண்டான்னு தோன்றது. அழகான பீதாம்பரம் சதுர்புஜத்தோடையும் இருக்காராம், சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு மார்புல மகாலட்சுமி இருக்காளாம். நான் வந்தது பிரம்மச்சாரியா தான் வந்தேன், ஆனா எனக்கு கல்யாணம் எடுத்து எனக்கு மகாலட்சுமி தான் என்னுடைய மனைவின்னு காண்பிக்கிறது போல மார்புல மகாலட்சுமியோட வந்து கௌஸ்துபத்தோட இருந்துட்டு விராட் ரூபனாக இருந்துட்டு அத்தனை தேவர்களையும் தன் சரீரத்துல காமிச்சு பகவானுடைய நரம்புல முழுக்க அந்த சப்த சமுத்திரங்கள் நதிகள் எல்லாம் ஓடுறது. அங்கங்க பர்வதங்கள் அந்தந்த இடத்துல தேவர்கள்லாம் பிடிச்சுன்னு தொங்குறா. காலில் தொடைகள்லாம் இந்திராதி தேவர்கள்லாம் இருக்கா. பிருஷ்டத்துல அதர்மம், பகவானுடைய நிழல்ல வந்து யமதர்மராஜா, பகவானுடைய திருவடியில சரணங்கள்ல அத்தனை யாக யங்க தர்மங்கள் 14 லோகங்களும் தொங்குறது பிடிச்சுண்டு இப்படி விராட் ஸ்வரூபனாக அதே வாமனமூர்த்தி மாறி நான் தான் மகாவிஷ்ணுன்னு காண்பிச்சு மேல உன்னை எல்லாத்தையும் அபகரிக்க போறேன்னு சொல்லி இந்த ஆகாயத்தை உடம்புனால முழுக்க ஆக்கிரமணம் பண்ணிட்டு அடுத்த கால தூக்கின்னு எங்கேயோ போயிட்டாராம். இந்த திரிலோகாதிபதின்னு முன்பு சொன்னது போல பூஹு புவஹா சுவஹான்னு 3 லோகத்துக்கு தான் இந்த மகாபலி அதிபதி.
இங்க பகவான் எங்க போனார்னா, மேல மகா தபஹா சத்தியம்னு சத்தியலோக பர்யந்தம் அந்த திருவடியை கொண்டு போயிட்டார். இது எல்லாத்தையும் அளந்தாச்சு. அதனால 2 அடினால மொத்தமும் அளந்தாச்சு உனக்கு இருக்கிற பூமியை முழுக்கன்னு பகவான் கொண்டு போய் சத்தியலோகத்துல இன்னொரு காலை கொண்டு வைக்கிறார். இப்படி பார்த்தா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு பெரிய சரீரம் விராட் ரூபம் எடுத்துட்டு இந்த 3 லோகத்தையும் அளந்தார் பிரபு. இவ்வாறு வாமனமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு சின்ன ரூபத்துல வந்து அந்த மகாபலியினுடைய சர்வஸ்வமும் புடிங்கிண்டு மகாபலியை தன்னுடைய சொத்தா ஆக்கிக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. மகாபலி தான் அகம்பாவியா நான் தான் வந்து லோகானாம் ஏகமீஸ்வரன்னு சொல்லிட்டு இருந்து என்கிட்ட சொத்து இருக்குன்னு சொன்னது போக, மகாபலி பரமபக்தன் அவனை தன் சொத்தா ஆக்கிக்கணும். தன் சொத்தா ஆக்கினோம்னா அவன்கிட்ட இருக்கிற சர்வ சொத்தையும் புடுங்கிண்டாதானே அவனை தன் சொத்தா ஆக்கிக்க முடியும். அதனால அவன்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் புடுங்கிண்டு அவன் கொடுத்த 3 அடியில 2 அடினால அவன்கிட்ட இருக்கிற அத்தனை சம்பதையும் அளந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. அத்தியுதமான சரித்திரம் இந்த வாமன சரித்திரம். அதுல பகவான் பிறந்து வாமன மூர்த்தியாக வந்து இப்படி மகாபலிக்கு இந்த மாதிரி யாச்சகத்துக்கு வந்து மகாபலி தானம் கொடுத்து இப்படி பகவான் வந்து 2 அடினால அந்த 3 லோகத்தையும் அளந்தார் அப்படின்றது அற்புதமான இந்த அத்தியாய சரித்திரம். இந்த 2 அடி அளந்ததுக்கு அப்புறம் மேல என்னென்னலாம் நடக்கிறது, பகவானும் மகாபலியும் என்னென்னலாம் பேசினார்னு வர அத்தியாயத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக நன்றாக இருக்கும். பகவான் பக்தவத்சலன் பக்தாபிமானி எப்படி இருக்காருன்னு வர அத்தியாயங்கள்லாம் தெரியும். இந்த பகவான் இந்த 2 அடினால சத்தியலோக பரியந்தம் இருக்கிற அத்தனை ஸ்தலத்தையும் அளந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத விம்சோத்யாயः ஸ்ரீசுக உவாச பலிரேவம் கிருஹபதிः குலாச்சார்யேண பாஷிதः தூஷ்ணீம் பூத்வா க்ஷணம் ராஜன் உவாசாவஹிதோ குரும். பலிருவாச சத்யம் பகவதா ப்ரோக்தம் தர்மோயம் கிருஹமேதினாம் அர்த்தம் காமம் யசோ விருத்திம் யோ ந பாதேத கர்ஹிசித் சச்சாகம் வித்தலோபேன பிரத்யாசக்ஷே கதம் த்விஜம் பிரதிஸ்ருத்ய ததாமீதி பிராஹ்லாதிஹ கிதவோ யதா நஹ்யசத்யாத் பரோ அதர்மஹ இதி ஹோவாச பூரியம் சர்வம் சோఢுமலம் மன்யே ரிதே அலீகபரம் நரம் நாகம் பிபேமி நிரயாத் நாதன்யாத் அசுகார்ணவாத் நஸ்தானச்யவனாத் மிருத்யோஹ யதா விப்ரப்ரளம்பனாத் யத்யத்தாஸ்யதி லோகேஸ்மின் சம்பரேதம் தனாதிகம் தஸ்ய த்யாகே நிமித்தம் கிம் விப்ரஸ்துஷ்யேன்ன தேன சேத் ஸ்ரேயः குர்வந்தி பூதானாம் சாதவோ துஸ்த்யஜாசுபிः தத்யங்ஷிபிப் பிரபிருதயः கோ விகல்போ தராதிஷு யைரியம் புபுஜே பிரம்மன் தைத்யேந்திரைः அனிவர்த்திபிः தேஷாம் காலோ அக்ரசீன் லோகான் நயசஹ அதிகதம் புவி சுலபாயுதி விப்ரர்ஷே ஹ்யநிவృత్తాः தனுத்யஜः ந ததா தீர்த்த ஆயாதே ஸ்ரத்தயாயே தனத்யஜः மனஸ்வினः காருணிகஸ்ய சோபனம் யதர்த்திகாமோபனயேன துர்கதிः குதஃ புனः
ब्रह्मविदां भवादृशां ततो वटोरस्य ददामि वाञ्छितम्। यजन्ति यज्ञक्रतुभिः यमादृताः भवन्त आम्नाय विधानकोविदाः। स एव विष्णुः वरदोऽस्तु वा परः दास्यामि अमुष्मै क्षितिमीप्सितां मुने। यद्यप्यसौ अधर्मेण मां बध्नीयात् अनागसं तथाप्येनं न हिंसिष्ये भीतं ब्रह्मतनुं रिपुम्। एष वा उत्तमश्लोकः न जिहासति यद्यशः हत्वा मैनां हरेद्युद्धे शयीत निहतो मया। श्रीशुक उवाच एवमश्रद्धितं शिष्यम् अनादेशकरं गुरुः शशापदैव प्रहितः सत्यसन्धं मनस्विनं। दृढं पण्डितमान् यज्ञः स्तब्धोऽसि अस्मदुपेक्षया। मच्छासनातिगो यस्त्वम् अचिरात् भ्रश्यसे श्रियः। एवं शप्तः स्वगुरुणा सत्यान्न चलितो महान् वामनाय ददौ येनाम् अर्चित्वा उदकपूर्वकम्। विन्ध्यावलिस्तदागत्य पत्नी जालकमालिनी आनिन्ये कलशं हैमम् अवनेजन्यपामृतम्। यजमानः स्वयं तस्य श्रीमत्पादयुगं मुदा अवनिज्यावहन्मूर्ध्नि तदपो विश्वपावनीः। तदा सुरेन्द्रं दिवि देवतागणाः गन्धर्वविद्याधर सिद्धचारणाः तत्कर्म सर्वेऽपि गृह्णन्त आर्जवम्। प्रसूनवर्षैः ववृषुः मुदान्विताः। निदुर्मुहुः दुन्दुभयः सहस्रशो गन्धर्व किं पूरुष किन्नराजगुः। मनस्विना अनेन कृतं सुदुष्करं विद्वान् अदात् यद्रिपवे जगत्त्रयम्। तद्वामनं रूपमवर्धताद्भुतं हरेः अनन्तस्य गुणत्रयात्मकं। भूखं दिशः द्यौः विवराः पयोधयः तिर्यं नृदेवा ऋषयो यदासत। काये बलिस्तस्य महाविभूतेः सहर्त्विगाचार्यसदस्य एतत्। ददर्श विश्वं त्रिगुणं गुणात्मके भूतेन्द्रियार्थाशय जीवयुक्तम्। रसामचष्टाङ्घ्रितलेथ पादयोः महीं महीर्ध्रान् पुरुषस्य जङ्घयोः। पतत्रिणः जानुनि विश्वमूर्तेः ऊर्वोर्गणं मारुतमिन्द्रसेनः। सन्ध्यां विभोः
वाससि गुह्य ऐक्षत् प्रजापतीन् जघने आत्ममुख्यान् नाभ्यां नभः कुक्षिषु सप्तसिन्धून् उरुक्रमस्य उरसिरे चर्क्षमालाम् हृद्यङ्गधर्मं स्तनयोर्मुरारेः ऋतं च सत्यं च मनस्यथेन्दुम् श्रियं च वक्षसि अरविन्दहस्तां कण्ठे च सामानि समस्तरेफान् इन्द्रप्रधानान् अमरान् भुजेषु तत्कर्णयोः ककुभो द्यौश्च मूर्ध्नि केशेषु मेघान् श्वसनं नासिकायाम् अक्ष्णोश्च सूर्यं वदने च वह्निं वाण्यां च छन्दांसि रसे जलेशं भ्रुवोर्निषेधं च विधिं च पक्ष्मसु अहश्च रात्रिं च परस्य पुंसः मन्युं ललाटे अधर एव लोभम् स्पर्शे च कामं नृपरेतसोऽम्भः पृष्ठे त्वधर्मं क्रमणेषु यज्ञं छायासु मृत्युं हसिते च मायां तनूरुहेषु ओषधिजातयश्च नदीश्च नाडीषु शिलानखेषु बुद्धावजं देवगणान् ऋषींश्च प्राणेषु गात्रे स्थिरजङ्गमानि सर्वाणि भूतानि ददर्श वीरः सर्वात्मनीदं भुवनं निरीक्ष्य सर्वे सुराः कश्मलमापुरङ्गः सुदर्शनं चक्रमसह्यतेजः धनुश्च शार्ङ्गं स्तनयित्नुघोषम् पर्जन्यघोषो जलजः पाञ्चजन्यः कौमोदकी विष्णुगदातरस्विनी विद्याधरो असिः शतचन्द्रयुक्तः तूनोत्तमावक्षय सायकौ च सुनन्दमुख्या उपतस्थुरीशं पार्षदमुख्याः सह लोकपालाः स्फुरत्किरीटाङ्गद मीनकुण्डल श्रीवत्सरत्नोत्तम मेखलाम्बरैः मधुव्रतस्रग् वनमालयावृतो रराजराजन् भगवान् उरुक्रमः क्षितिं पदैकेन बलेर्विचक्रमे नभः शरीरेण दिशश्च बाहुभिः पदं द्वितीयं क्रमतस्त्रिविष्टपं न वै तृतीयाय तदीयमन्वपि उरुक्रमस्य अङ्घ्रिरुपर्युपर्यथः महर्जनाभ्यां तपसः परं गतः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे विश्वरूपदर्शनं नाम 20तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की।
ஜெய்.